ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா, ஒரு சின்ன குட்டி வீடியோ தான். உருளைக்கிழங்கு கூட்டு, நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து உருளைக்கிழங்கு சம்பல், தேங்காய் எல்லாமே வைக்கிறேன். எல்லா கறியுமே, எல்லா கூட்டு கறியுமே எல்லாமே தேங்காய் இல்லாமல் தான் வைப்பேன். கண்டிப்பாக கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் தேங்காயே அரைச்சிருக்க மாட்டேன், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகக்கூடிய பொருளை வந்து ஃபஸ்ட்டில் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 3 உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 மிளகாய், நெத்திலி அடித்து வச்சுக்கிடலாம் மிக்சியில். கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அப்புறமா ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. லேசாக சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேவைப்படக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, நெத்திலியும் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வந்து மிளகாத்தூளும், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, இவ்வளோ தான் அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருளே. வேறு அதிகமாகலாம் எதுவும் தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் உருளைக்கிழங்குல அதே எண்ணெய் பசையாக தான் இருந்தாலும் இருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. அப்புறமா 3 லவங்கம், ஒரு கொஞ்சமாக பட்டை, ஒரு ஸ்டார் இவ்வளையும் போட்டுக்கிடுங்க. அப்புறமா கொஞ்சம் சோம்பு போடுவோம். அப்புறமா 2 வரமிளகா போட்டுவிடுங்க. அடுத்தல கொஞ்சம் வெங்காயம் போட்டுவிடும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினால ஒரு கொத்து கருவேப்பிலையும் 3 மிளகாயும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அப்புறமா அது கூட கொஞ்சம் நெத்திலி பொடிச்சு வச்சுருக்க நெத்திலி ஆட் பண்ணிக்கிடலாம். பொடிச்சு வச்சுருக்க நெத்திலியை மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நெத்திலி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கண்டிப்பாக நெத்திலி போடணும்னு இல்லை. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். தக்காளி ரொம்ப நல்ல இதில் மசியண்டாம், லைட்டாக மசிஞ்சால் போதும். அப்புறமா உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கிட்டு அப்புறமா அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். உருளைக்கிழங்கு லைட்டாக பிரட்டிக்கிடும். 2 உப்பு போட்டுவிடுங்க. ஃபஸ்ட்டில் உப்பு இன்னும் போடலை. நம்ம எண்ணெய் உப்பு பார்த்து போடுங்க. நெத்திலியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு குறைச்சியே போட்டுவிடுங்க. நான் 1 ஸ்பூன் கூட கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தேன். அதே உப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டுவிடுங்க. நான் நல்லா போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அப்புறமா அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சாலே போதும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போதும். ஏன்னா 3 மிளகா சேர்த்துருக்கோம், 2 வரமிளகா சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் போதும். போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி நல்லா பிரட்டிட்டு நல்லா எண்ணெய் சுருண்டு வர மாதிரி பிரட்டுங்க. பிரட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி, 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி நிறைய வச்சு வேக வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா ஊற்றிடணும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்தாச்சு. உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா வெந்துட்டு அப்புறமா 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. 2 பாத்திரம் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சாவே போதும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். 2 பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா முடிச்சிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே தேவைக்கு போட்டாச்சு. இனி மூடி வச்சுருவோம். அது கொஞ்சம் கொதிச்சால நம்ம திறந்து பார்க்கலாம். மூடி போட்டு வச்சுட்டாக்கி கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். சீக்கிரம் நான் சிம்பிளாக வைக்கக்கூடிய இது தான். உங்களுக்கு வீடியோவாக எடுக்கனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. மற்றபடியே ஈஸியாகவே வச்சிடலாம். நீங்கள் கொதிச்சுட்டு நல்லாவே கொதிச்சாச்சு. இவ்வளோ தண்ணி கொதிக்கல, இவ்வளோ தண்ணியாக அழகாக வற்றி வரும்போது பயங்கர டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு சம்பல் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ரெடி ஆகி வச்சு எவ்வளோ தண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் உருளைக்கிழங்கு இது வச்சே சாப்பிட்ருவேன். எனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப ஃபேவரெட். நான் அதனால் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெந்தாச்சு. கிழங்கு வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றினால நம்ம இறக்கி வச்சுக்கலாம்.
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தேங்காயே கிடையாது. எதுலேயுமே நான் தேங்காய் ஆட் பண்ணவே மாட்டேன். நாங்கள் வந்தே மொத்தத்தில் 2 தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காவது ஒன்றுக்கு வேணால் தேங்காய் பால் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் தொக்குக்கு மட்டும் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். வேறு எதுக்குமே நான் தேங்காய் பாலே எடுக்க மாட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. எல்லாம் வச்சாச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகியாச்சு. உருளைக்கிழங்கு சம்பல் ரெடி. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சூப்பராகிட்டு இனி அதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இதை இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். தேங்காய் இல்லாமல் டக்குன்னு வச்சிடலாம்ல. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.